கோவை மாநகராட்சியில் இன்றைக்கு புதிதாக ஏகமனதாக ஒரு மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மாநகர்மன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணி சிறப்பாக செய்வதற்கு நாங்களும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஏதாவது கேட்டால் அதாவது சிறப்பு திட்டங்கள்ல கோவைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களே இந்த கோவை மாநகருக்கு நிறைய பணிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் 300 கோடி ரூபாய்க்கு மேலாக சாலைகளுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே குடிதண்ணீர் புதிய திட்டம், குடிதண்ணீர் திட்டம் பில்லூர் 3 திட்டம் அதுவும் இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரம் 60 வார்டுகளிலும் குடிநீர் 24 மணி நேரம் கொடுப்பதற்குரிய பணி புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது. 3 இடங்களிலே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே கோவை மாநகருக்கு அடிப்படை தேவைகளை செய்வது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நிறைய உத்தரவு தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இப்போது வந்தபோது மாநகர் மன்ற உறுப்பினர்களும் தங்கள் பகுதியில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று அமைச்சர் முத்துசாமி அவர்களிடம் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவு கேட்டு அதையும் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பாடுவோம். இல்லங்க, ஏற்கனவே முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். சிறுவாணி அணியில இன்னும் கொஞ்சம் ஏற்றணும், அப்பதான் குடிதண்ணீர் வருடம் முழுவதும் நமக்கு கொடுக்கணும்னு. அது 2-3 டிஸ்பியூட் அவங்ககிட்ட இருக்கு. நீர்வளத்துறை அவங்களோட கேரள அரசோட பேசிட்டு இருக்காங்க. ஆலியார் பக்கம் இருக்கிற அந்த இது பூரா பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமா பேசுறாங்க. பேசி ஏன் நீங்க அப்படி விருப்பப்படுறீங்களா? ஏங்க ஆட்சேபனை ஏகமனதா தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காங்க. ஆட்சேபனை இல்ல அவங்க பகுதியில் இந்த வேலைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்றாரு. பொதுமக்களுடைய தேவையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். நீங்களா சொல்றீங்க. அதுக்குதான் அந்த மாதிரி இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஒரு பேச்சா? நீங்க ஒரே நிமிஷம். இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீங்க உள்ள போய் பார்த்துட்டு அப்புறமேல இந்த கேள்வி எல்லாரும் சொல்லுவாங்க. ஊழல் தவறு செஞ்சிருந்தா நடவடிக்கை எடுப்பாங்கல்ல. யார் தவறு செஞ்சிருந்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. அதுல என்ன இருக்கு? திமுக ஆட்சிக்கு வந்த 6 மாசத்துல முதலமைச்சர் வேலுமணியை கைது செஞ்சு சிறைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் உங்களுக்கு வழக்கு போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க. வணக்கம்.